நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு டப்பா போட்டு ஊற வச்சுட்டா போதும். சரிங்கய்யா. மாட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். மற்ற வேற எல்லாம் ஒன்றும் போடுறது இதே போதும். இதே போதும் எல்லாம் தான் இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். பழனிசாமி இது ஒரு 2-3 கை போட்டால் போதும். 3 கை போட்டால் போதுங்களா? ஆமாம், ஜாஸ்தி வேலைக்கு. இதே போதும். இது போதும். நல்ல ஊற வைங்க. இதே இது போட்டு ஊற வச்சாலும் போதுங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்க? ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. ஊற வைக்கிறது 10 நிமிஷம் கழிச்சு காமிச்சா போதும். ஏய் சிந்து, இருறா தீவிரம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த பார்க்குங்க. ஒரு 5 நிமிஷம் இரு காட்டுறேன். இப்போ தான் ஐயா ஊற வச்சாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சுங்க. பாருங்க இப்படி ஊறிக்குதுங்க. குழம்பாட்ட ஊறிக்குதுங்களா? பாருங்க என்னென்னு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை ஐட்டம் இருக்குதுங்கள. உளுந்து பருப்பு, துவர பருப்பு, பட்டாணி பருப்பு. நீங்கள் கையில் எடுத்து பார்க்கல, நிறைய பக்கம் கலப்பு தீவனம்னு சொல்லி அரைச்சிட்றாங்க. அப்போ ஊற வைக்கல உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன இருக்குதுன்னு தெரியாது. இங்கே நாங்கள் அப்படியே போடுறங்காட்டிக்கு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்படி எடுத்து பார்த்தா தெரியும். நல்லா பாருங்கள் எப்படி நுர வருது. நல்லா குழம்பாட்ட ஊறிக்குங்க. இந்த உளுந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி குழம்பாட்ட ஆகுதுங்க. உளுந்து இந்த குரணைகள்லாம் மிக்ஸ் பண்ணுறங்காட்டிக்கு. தீபாவளி சட்டைங்களா? அது எங்கே ஊறுங்க? கோயம்புத்தூர் பகுதியில் அன்னூர் டு சரவணம்பட்டி ரோட்டில் கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இங்கே ஆதிரை ட்ரேடர்ஸ் ஆடு மாடு கோழி தீவனங்கள் வந்து இங்கே மொத்த விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எல்லா இடத்துல போய் அலைஞ்சு தனித்தனியாக வாங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இங்கே வந்தோம்னா மொத்த விலையிலேயே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னங்கிறத வந்து நான் ஒரு லிஸ்ட் அவுட் வந்து கிளியராக சொல்ல போகிறாரு. பிரதர் வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். வணக்கங்க, என் பேர் சைலேஷுங்க. வந்து சொந்த ஊர் வந்து அன்னூருங்க. நாங்கள் வந்து 8 இயர்ஸாக இந்த மாடு தீவன பிஸ்னஸில் இருக்கிறேங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ்புரத்தில் ஒரு பிரான்ச் போட்டிருக்கிறேங்க. 30-40 வகையான தீவனம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஹோல்சேலாக வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதை பற்றி அப்படியே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற தீவனம், கலப்பு தீவனம், பிடிஎஸ் பிராண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா துவர போட்டு, உளுந்தும் போட்டு, பாலத்தவிடு தவிடுங்க, அப்புறம் பட்டாணி போட்டு, பட்டாணி குரணைங்க, துவர குரணை, பச்சைப்பயிர் போட்டு, ராய் சேமியாங்க. இது மாதிரி ஒரு 18-20 வகையான ஐட்டம் உள்ளே இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் மாட்டுக்கு நல்லா சத்தாக இருக்குங்க. மாடு நல்லா இருக்குது, இலைக்காது, செனை பிடிக்காமல் போகிறது, அந்த மாதிரி மிஸ்டேக்கில் எதுவும் வராதுங்க. இது வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துட்டுருக்குறோங்க நாங்கள். இது வந்து நம்ம பிடிஎஸ் பிராண்டில் நம்ம போட்டு கொடுத்துட்டுருக்குறோங்க. இது உங்களுடைய சொந்த பிராண்ட்? இது நம்ம சொந்த பிராண்டு. நீங்கள் தயாரிக்கிறது? நம்ம தயாரிக்கிறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோழி ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற தீவனங்க ஆட்டுக்கு. ஆமாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் தவிடு மிக்ஸ் ஆகிருக்காதுங்க. எல்லா வகையான பொட்டு, குரணை, மக்காச்சோளங்க, இதெல்லாம் ராய் சேமி, இதெல்லாம் ஆட்டுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. இது வந்து ஆட்டு பண்ணைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க நிறையா. ஓகே, இப்போ ஆட்டு பண்ணைக்கு இது கொடுக்குறனால என்ன பலன் வந்து கிடைக்கும் ஆடுகளுக்கு? ஆடுகளுக்கு வந்து மேவுலா டைமில் இது போடலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு நல்லா சத்தாக இருக்குங்க. இந்த 15 நாளில் ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க ஆடுகளுக்கு. லோக்கலில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டு பண்ணைகளுக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பொட்டெல்லாம் இந்த சிறுதானியம்லாம் இருக்கிறங்காட்டி ஆடுகளுக்கு சத்து அதிகமாக இருக்குதுங்க. வெயிட்டு கூடுங்க. இதனால் விவசாயிகளுக்கும் லாபம் தான். ஆமாங்க. இது பருத்தி கொட்டைங்க. இது எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது நம்ம கொட்டை. இது எல்லாத்துக்கும் தெரியுங்க பருத்தி கொட்டைங்கிறது. அதே பருத்தி கொட்டை அரைச்சதுங்க. இது வந்து கோதுமை பூசான்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை பூசை வந்து மாட்டுக்கு போடுவாங்க. அப்புறம் குதிரைக்கு இப்போ நிறைய பேர் வாங்கி போட்டுக்கிறாங்க கோதுமை பூசாங்கிறதுங்க. இது துவர பொட்டுங்க. துவர பொட்டுங்க. இது எதுக்கு பயன்படுதுங்க? இது வந்து ஆட்டுக்கு கொடுப்பாங்க, மெயினாக ஆட்டுக்கு மாட்டுக்கு கொடுப்பாங்க. இது வந்து மிக்சிங்கில் உங்களுக்கு வந்துடுங்க. இது தனியாக வேணுனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஆமாங்க, மிக்சிங். சரி, இப்போ வந்து நாங்கள் பண்ணுற மிக்சிங்கில் நாங்கள் அளவாக மிக்சிங் பண்ணுறதுனால இது நாங்கள் கொடுப்போங்க. ஓகே, அடுத்துங்க இது பட்டாணி பொட்டுங்க. பட்டாணிக்கு பார்த்தீங்க, பட்டாணி பொட்டுங்க. இதுவும் நம்ம கலப்பு தீவனம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குங்க. இது இப்போ சிஎஸ்ஆர்னு சொல்லி மக்காச்சோள புண்ணாக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அந்த மக்காச்சோள புண்ணாக்குங்க. இது நம்ம கிட்ட கிடைக்குங்க. இது தேங்காய் புண்ணாக்குங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க.
இந்த பிளாக் எல்லாம் வராதுங்க. நிறைய பேர் சால்வெண்டெல்லாம் ஒட்டுவாங்க. நம்மளுக்கு எப்பயுமே ஒயிட்டு தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்குதுங்க. இது பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க, அன்னக்கிளி பிராண்டுங்க. இது நல்லா இருக்குங்க. இது வந்து மரச்செக்கில் ஆட்டின கடல புண்ணாக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்க. இப்போ அந்த இரும்பு ஆட்டம் செக் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி ஓட்டியிருப்பாங்க, அதில் ஆயில் பர்சன்டேஜ் இருக்காதுங்க, கல்லாட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்காட்டு இருக்குங்க. ஓகே, ஈஸியாக இது பண்ணிக்கலாங்க, சீக்கிரம் ஊறிடும், நல்லாயிருக்கும். இது மக்காச்சோள மாவுங்க. இது கோதுமை மாவுங்க. இது போட்டாலும் பால் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்புங்க, கோழி கம்பு. கோழிக்கும் போட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் போடலாம், அந்த மாதிரி கம்பு தான் நம்ம கொடுக்குறோங்க. இது எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. மாடு கண்ணு போட்டுச்சுன்னா எள்ளு புண்ணாக்கு கொடுப்பாங்க, அது நம்மகிட்ட கிடைக்குங்க. இது வந்து உளுந்து குரணைங்க. உளுந்து குரணையில் பொட்டு கலந்ததுங்க. இந்த சண்டை மாட்டுக்கு கொடுக்கலாங்க, ஆட்டுக்கு கொடுக்கலாம். இது உளுந்து குரணையில் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. இது நல்லா பருப்போடு இருக்குங்க. இது தவற குரணைன்னு சொல்லுவாங்க. தவற குரணையில் பியூருங்க. இது மாட்டு கொடுக்கலாம், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க. இது வந்து கோழி கொடுக்குறதுங்க, மக்காச்சோள குரணைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாவு கலந்த மாதிரிலாம் வராதுங்க, எல்லாம் குறையாக தான் இருக்குங்க. இந்த மாவோட வந்துச்சுன்னா சில பக்கம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க. இது குறையாக தான் இருக்குது மக்காச்சோள குரணைங்க. இது கோழிக்கு ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. கோழியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு கொடுப்பாங்க, கோழி குஞ்சுகள் கொடுக்குறதுங்க. இது நம்மகிட்ட கிடைக்குங்க. அப்புறம் இது கடல புண்ணாக்குங்க, லாட்ரின்னு சொல்லுவாங்க. இது முட்டாய் பருப்பு ஆட்டுறதுங்க. இது நம்மகிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டியே கிடைக்கும் ஹோல்சேலாக. இது வந்து கோத்ரேஜில் வர ஃபஸ்ட் குவாலிட்டி பெல்லட்டுங்க, பைபாஸ் சொல்லுவாங்க, அந்த பெல்லட்டு நம்மகிட்ட கிடைக்குங்க. அப்புறம் இது மக்கா சோளங்க, இது நம்மகிட்ட ஹோல்சேலாக கிடைக்குங்க. அப்புறம் இது வந்து வெள்ளை சோளங்க. அப்புறம் இது வந்து கோழிக்கு மெயினாக கொடுப்பாங்க, இந்த கோழி பண்ணைகளுக்கெல்லாம் போகிறதுங்க. இது எல்லா வகையான தானியம் கலந்துருக்குங்க. இது நம்மகிட்ட கிடைக்குங்க. இது வந்து உளுந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க. உளுந்து மாவு இதெல்லாம் கலந்த மாதிரி டஸ்ட்டு கலந்த மாதிரி வருங்க. இது தவிடுங்க, நிலந்தவிடுங்க, காங்கை தவிடுங்க, நல்லா இருக்குங்க இது நம்மகிட்ட. அதாவது தனித்தனியாக நம்ம வந்து தீவனங்களுக்காக நம்ம அலையாமல் ஒரே இடத்துல வந்து உங்களை அணுகுனா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து தயாரிக்கக்கூடியது பிடிஎஸ் மாட்டு கலப்பு தீவனம் வந்து நீங்கள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ரெடி பண்ணுற தீவனங்க. இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக 2 இயர்ஸாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து கலப்பு தீவனம் வேணும்னு கேட்டாங்க. நாங்களும் எங்கெங்கேயும் அலைஞ்சு போய் கலப்பு தீவனம்லாம் பிடிச்சி இறக்குனுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சூட்டப்பாலிங்க, எல்லாமே ரொம்ப மட்டமான குவாலிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சரி நம்மளே ரெடி பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்க. இப்போ எல்லா வகையான இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அது அந்த எல்லா போட்டும் இதில் கலந்துருக்குங்க. அதுபோக சிறுதானிய போட்டு எல்லாமே கலந்துருக்குங்க. அப்புறம் சரி நம்மளே நல்லதாக கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது நீங்கள் சொந்த தயாரிப்பு தான்? சொந்த தயாரிப்புங்க. இதில் என்னென்ன இருக்குங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வகையான ஐட்டம் இருக்குங்க. தவிடுங்க, பாலத்தவிடு, கோதுமை தவிடு, தெனைப்பொட்டு, ராய் பொட்டு, சாம பொட்டுங்க, அப்புறம் பட்டாணி பொட்டு, ராய் பொட்டுங்க, இத்தனை வகையான பொட்டு நம்ம விட்டுருக்குங்க. இத்தனை வகையை போட்டு அதில் கலக்கிறேங்க. இப்போ இந்த எல்லா பொட்டுமே நமக்கு சத்தான பொட்டு தாங்க. அப்புறம் இதெல்லாம் அதில் இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராய் பொட்டுங்க, அந்த ராய் சேமியா அதெல்லாம் மிக்சிங் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தானது தாங்க. மாட்டு சத்தாக இருக்குங்க, இலைக்காதுங்க. அப்புறம் பால் நல்லா கெட்டியாக வருங்க. ஆமாங்க. ஓகே. இது என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க சார்? 1200 ரூபாய்க்கு டெலிவரிங்க. 1200? ஆமாங்க. எங்கே இருந்தாலும் 1200 ரூபாய்க்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருவோங்க. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூரில் பகுதியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. அவங்களுக்கு வந்து இலவச டெலிவரி தான்? ஆமாங்க. கடை ரேட்டு 1200, அதே ரேட்டுக்கே உங்களுக்கு டெலிவரி வந்துருங்க. ஓகே. தமிழ்நாடு முழுவதும் இதே ரேட்டு கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோங்க. ஓகே. இந்த ரேட்டு கொடுத்துருவோங்க. அப்புறம் வாடகை வருங்க. இந்த வாடகை வந்து சில பேர் கிட்ட இருந்து கேட்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன் அமௌண்ட் வருங்க. தூரத்துலேருந்து கேட்கும்போது ஒரு 100 ரூபா வித்தியாசம் வருங்க. வித்தியாசம். ஆமாங்க. ஓகே. மற்றபடி பெருசாக வித்தியாசம் ஒரு 100 ரூபா வித்தியாசம் வரும், அவ்வளோதான். 50 மூட்டை 100 மூட்டை கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவோம், டெலிவரி பண்ணிடுவோங்க. இப்போ அது போக நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? கோத்ரேஜுங்க, எஸ்கேஎம், கிறிஸ்டி இதெல்லாம் டீலர்ஷிப் எடுத்து ஹோல்சேலாக கொடுத்துட்டுருக்காங்க. கோத்ரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க, நார்த் இந்தியா சைடு சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த குவாலிட்டி 50 கிலோ மூட்டையே பார்த்தீங்கன்னா 1700 வருதுங்க. அந்த சமுருதின்னு சொல்லுவாங்க அந்த கோத்ரேஜில், அந்த நேம் பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. யாருக்கும் தெரியாதுங்க ஒன்று, நிறைய பேருக்கு. அது நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1700 வருங்க அந்த மூட்டையே. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேணால் ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். பெருசாக லாபம் வைக்கிறது இல்லைங்க, ஹோல்சேலாக தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். கடையிலுக்கே நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பெருசாக லாபம் இல்லைங்க, மொத்த விலையிலேயே நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குதுங்க. இது பேர் சமுருதின்னு சொல்லுவாங்க. 50 கிலோ மூட்டையே 1700 வருதுங்க. 1500 1700 700. ஓகே. இந்த 1700 அதுக்குண்டான ரிசல்ட்டு காமிக்குதுங்க. நல்லா இருக்கும். ஆமாங்க. எடுத்துகிட்டு போனவங்க திரும்பி இதை தான் கேட்குறாங்க. ஆமாங்க. ஓகே.
எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காரமடை, கோயம்புத்தூருங்க, சரவணம்பட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை, ஈரோடு கொடுப்போங்க, காங்கேயங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம், நிறைய பெருநாய்க்கும்பாளையம், அன்சியிலேருந்துலாம் வந்து எடுப்பாங்க. ஆமாங்க. இப்போ பொதுவாக மாடுகளுக்கு வந்து நலுங்கிரும் தெரியுங்களா? ஆமாங்க. சில மாடுகள்லாம் நலுங்கிரும். ஆமாங்க. ஸோ அப்படி நலுங்கும் போது அந்த மாடுகளை தேத்துறதுக்கு இந்த மாதிரி தீவனங்கள் நல்லா உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஆமாங்க. நீங்கள் எந்த மாடு வளர்ப்புலாம் நீங்களும் ஈடுபட்டு இருந்தீங்களா சிறு வயதுலேருந்து? இல்லைங்க. நீங்கள் மாடு இதை பற்றி தெரியுங்க, என்னென்னலாம் கொடுத்தா என்னென்ன சின்ன வயசுலேருந்து அப்போ அந்த கடையிலேயே இருந்து பழகி பார்த்து நமக்கு. ஓகே. சைலேஷ் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவருங்க, முன்னாடியே சொன்னார். ஸோ தேங்க்யூ பிரதர். நன்றிங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணது ரொம்ப நன்றி. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தீவன வகைகள் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத நீங்களும் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் வந்து அவருடைய தீவனங்களையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாடுகளுடைய ஹீல்டு வந்து அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்லிங்க, கணேஷ்புரம் மெயின் ரோட்லேயே கணேஷ்புரம் போர்டு கிட்டே நம்ம கடை இருக்குது. ஆதிரை ட்ரேடர்ஸ். ஆதிரை ட்ரேடர்ஸ். ஆமாங்க. ஓகே. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 9384441967. 19667. ஆமாங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு கேள்விங்க. சொல்லுங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். காலத்துலேருந்தே. ஆமாங்க. இப்போ இந்த ஒரு தொழிலை வந்து ஒருத்தங்க பண்ணணும் அப்படின்னா என்ன முதற்கொண்டு அவங்க கிட்ட தேவைங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வேணுங்க. காசு சம்பாதிச்சா மட்டும் போதாது, மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்த்தோன்னு ஒரு எண்ணம் வேணுங்க. சரி விற்குதுன்னு சொல்லிட்டு கம்மியாக விலைக்கு வருது அப்படின்னு சொல்லி போனால் போகுதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு எண்ணம், நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணுங்க. அப்புறம் ஒரு கொள்முதல் வேணுங்க, ஒரு அளவான கொள்முதல் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா கொடுத்து பழகிட்டாவே மக்கள் உங்களுக்கு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாங்க. நீங்கள் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க பிரதர்? ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ அப்பா காலத்துலேருந்து பண்ணனால உங்களுக்கு அப்படியே அதே லைன்லேயே வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஆர்வத்தை வந்து நாங்கள் தூண்டிட்டு இருக்கோம். சரிங்க. அது உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்லது தானுங்க. இந்தியாவுடைய ஒரு முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பசுமாடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வளர்த்தா அது நல்லது தான். கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி படிச்சுட்டு படிப்பு தகுந்த வேலை இல்லைங்க. இங்கே 2 ஏக்கர் இருக்குங்க, 2 ஏக்கரை 3 ஏக்கரை பசங்களுக்கு இருக்கு. அங்கே போய் 10,000-15,000 வேலைக்கு போயிட்டு இருக்கணுங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கையில் அவங்க மற்றவங்க கூட வேலைக்கு போயிட்டு இருக்கையில் அடிமை தொழிலில் போயிட்டு இருக்கணுங்க. அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இடம் இருக்குதுங்க, விவசாயம் பண்ணலாம், ஒரு இன்டிகேட்டர் ஃபார்மிங்காக பண்ணலாங்க. அப்படி பண்ணல இப்போ நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஒரே இதை பேஸ் பண்ணாமல் எல்லா வகையான இண்டிகேட்டர் ஃபார்மிங்காக பண்ணால் ஜெயிக்கலாங்க. கண்டிப்பாக. என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் பிபிஏ படிச்சிருக்கிறேங்க. ஆமாங்க. நீங்கள் ஒரு படித்த பட்டதான் இதுதான். ஆமாங்க. அது விவசாயத்தை சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஆமாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்புறம் விவசாயம் ஆர்கானிக் பண்ணலாம், ஆர்கானிக் விவசாயம் பண்ணலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்புறம் நம்ம கூட அது பண்ண முடியாத சூழ்நிலைங்காட்டி சரி இப்படி நம்ம நல்லதாக கொடுப்போம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேங்க. கொங்கு தமிழ் சூப்பராக பேசுகிறீங்களே. ஆமாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான கோயம்புத்தூர் தமிழ் வந்து சூப்பராக பேசுகிறீங்க. ஒரு 2 வார்த்தை நம்மளுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய அட்வைஸை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். அட்வைஸு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது பண்ணுங்க. இப்போ வர காலத்துக்கு எல்லாமே நஞ்சாக இருக்குதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவை கொண்டு எல்லாமே இதாக இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் நிறையா இதான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுதையில் கூட பால் உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அடுத்து படிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கலனா கண்டிப்பாக ஃபார்மிங் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து ஸ்மார்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இப்போ வந்து பால் பார்த்தீங்கன்னா தேவைப்பாடு அதிகமாகிட்டே தான் இருக்குது. மாட்டுப்பால் வந்து தேவைப்பாடு ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து மெயின் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் எங்கே விற்கிறதுன்னு தெரியலைங்க. இப்போ இத்தனை சோஷியல் மீடியா வந்துருச்சுங்க. சோஷியல் மீடியா வந்தங்காட்டி எங்கெங்கே என்ன பொருள் கிடைக்குதுன்னு மக்களே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பொருள் எங்கே எடுக்கலாம், இந்த பொருள் இங்கே கொண்டு போய் விற்கலாம், நம்மளே உற்பத்தி பண்ணுறாங்க, நம்மளால் விற்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணுங்க. ஒரு நல்ல எண்ணம் வேணுங்க, நல்லதாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வைக்கல கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. ஓகே. அதாவது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டீங்க. நன்றிங்க. நன்றிங்க. அதாவது ஆதிரை ட்ரேடர்ஸ் பிரதர் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள், அதாவது இளைஞர்களுக்கும் நிறைய ஒரு அட்வைஸாக அவர் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன பண்ணால் மாட்டினுடைய பால் வந்து உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேவைப்படுறவங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஷோ பண்ணுறேங்க. தேவைப்படுறவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அணுகுங்க. டெலிவரி வந்து தமிழ்நாடு முழுவதும் அவர் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
ஸோ இந்த பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சிவாருன் டிவி யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.